த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. ஆஃப்டர் லாங் டைம் உங்களை இந்த ஷோல மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வழக்கம் போல இன்னைக்கும் நம்மளோட ஷோல 4 சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். யோகா அப்படிங்கிற விஷயம் நம்மளோட லைஃப்ல ஒரு அங்கமா பல வருஷங்களா இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட யோகாவை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது காளியாசனா. அதுல சில வேறுபாடுகள்லாம் பார்த்துடலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய இருக்கு. ஒரு சிலது மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுல யார் பண்ணக்கூடாது நான் சொல்லிடுறேன். அதாவது முட்டி வலி ரொம்ப அதிகமா இருக்கு, இப்போதான் அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களாம் இது பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாமே தாராளமாக செய்யலாம். காலை நல்லா அப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு எவ்வளோ இது மாதிரி விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பாதம் நல்லா அழுத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வலது காலை வலது பக்கம் திருப்பணும், இடது காலை இடது பக்கம் திருப்பணும். அப்படியே இப்படி உட்காரணும். உட்கார்ந்துட்டு இப்போ இடது கையை இடது கால் பக்கத்துல கீழே வச்சுட்டு நம்ம வலது கையை மேல் நோக்கி தூக்கணும். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வலது பக்கம் பண்ணணும். இப்போ நம்ம கால் இப்படி நேராகவே வச்சு பாதத்தை நேராகவே வச்சுட்டு பண்ணோம்னா உட்காரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வலது காலை வலது பக்கமும் இடது காலை இடது பக்கமும் நம்ம திருப்பணும். இந்த பகுதி இந்த தொடை பகுதி நல்லா விரிவடையும். நம்மளோட இடுப்பு பகுதிகளுமே நல்லா விரிவடையும். இப்போ வலது கையை வலது கால் பக்கத்தில் வச்சுட்டு இடது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு அதை பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அடுத்த வேறுபாடு அதே மாதிரி காலை திருப்பிக்க போறோம். கைகள் நமஸ்கார முத்திரா வச்சுட்டு கையை முன்னோக்கி எடுத்துட்டு போறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அடுத்த வேறுபாடு பண்ணிடலாம். அதே மாதிரி தான் காளியாசனா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைகள் பக்கவாட்டில் இப்படி நம்ம நீட்ட போறோம். அவ்வளவுதான். வலது காலை வலது பக்கம் திருப்பிடலாம், இடது காலை இடது பக்கம் திருப்பிடலாம். அப்படியே நல்லா அப்படி பாதி உட்காந்துருங்க. உட்காந்துட்டு நல்லா உங்களோட மார்பகுதி முன்னோக்கி கொண்டு கைகள் ரெண்டும் இப்படி வைக்க போறோம். பார்வை கீழ் நோக்கி இருக்கணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருக்கு. நம்ம ஒரு 3 வேறுபாடு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுவே நிறைய முறை பண்ணிட்டே இருந்தோம்னா பயிற்சி செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த கால் தசைகள் அந்த முட்டிக்கிட்டே இருக்க அந்த தசைகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால்கள் நல்லாவே வலுப்பெறும். ரத்த ஓட்டம் நல்லாவே அதிகமாக போகும். செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஒரு வாட்டி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டே வந்தோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த காளியாசனா பண்ணுறதுனால நிறைய பலன்கள் இருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட இடுப்பு பகுதி நல்லாவே விரிவடைஞ்சிரும். இந்த காளியாசனா கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி வேரியேஷன்லாம் பண்ணாமல் வெறும்னே காலை மட்டும் அகட்டி வச்சுட்டு வலது காலை வலது பக்கம் இடது காலை இடது பக்கம் வச்சுட்டு நீங்கள் நமஸ்காரம் முத்திராமே வச்சுக்கலாம். அவங்க செய்யும் போது பார்த்தீங்கன்னா வால் சப்போர்ட்டோடு சேர்த்து செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பண்ண அந்த 3 வேறுபாடுகள் அவங்க செய்யக்கூடாது. ஏன்னா முன்னோக்கி குனிங்கிறதுனால அவங்களுக்கு வயிறு அழுந்துற மாதிரி இருக்கும்.
அதனால வெறும்னே காளியாசனம் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே வந்து இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் வரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையவே இருக்கு. இந்த ஆசனத்தை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருக்கும். அப்படிப்பட்ட கனவை நனவாக்குற செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட். ஸோ எவ்வளோ ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துருக்கோன்ற ஒரு சின்ன ரீகாலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீகால் அப்படிங்கிறது எதுக்காக பண்றோம், நம்ம நேற்றுக்கு என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கான கண்டினியூஸ் நமக்கு நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், நினைவூட்டலோட ஒரு தடவை ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம டென்சஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்கவும் போறோம் இல்லையா. ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கும் போது எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்ம கிட்ட இருக்கு? எஸ், 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. ஸோ 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸுமே நமக்கு என்ன பண்ணுது, டிஃப்ரெண்ட் ரூல்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ரூலுமே ஒவ்வொரு அர்த்தங்களையும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ 12 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், அதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் நான் வரும் காலத்தில் வரக்கூடிய விஷயத்த பர்ஃபெக்ஷனலாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுலேயுமே நமக்கு எப்படி இருக்குது, பாசிட்டிவ்ல பேசலாம், நெகட்டிவ்ல பேசலாம், இன்ட்ராகேட்டிவ்ஸில் பேசலாம் அப்படிங்கிறதுமே பிரித்து இருக்குது. அப்போ ஒவ்வொரு சென்டென்ஸையும் எந்தெந்த மாதிரியான நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தலாம்ன்றது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை அமைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். யார் அவங்க? அவங்க தான் வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது. அந்த வேர்ப் ஃபார்ம் ஆக்ஷன் செயல் அப்படிங்கிறவங்க தேவை. அந்த செயலுமே டிபெண்டன்சிக்கு தரப்பில் தான் V1 V2 V3 ஆஸ் பர் த ரூல் நம்ம என்ன பண்ணுவோம்னா பயன்படுத்துவோம் இல்லையா. ஸோ ரூல் சொல்லியாச்சு, வேர்ப் ஃபார்ம் ஆக்ஷனும் சொல்லியாச்சு. இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி யாரை குறிக்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அந்த குறிக்க போறவங்களோட பேரும் நம்ம இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதுதான் நம்ம சொல்லக்கூடியது. ஈ, ஷி, ஆர் நம்ம இல்லை ப்ரோனவுன் சொல்றோமா, இல்லை நேம்ஸ் டைரக்டா சொல்லிக்கலாம், இல்லை ப்ரோனவுன்ல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் என்ன கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, இன்னைக்கான ரூல் என்ன, இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, சப்ஜெக்ட் பயன்படுத்த போறோம், அதை எப்படி நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தரவாங்க. பார்க்க போறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த பாசிட்டிவ்ல இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யார் வேணும், வேர்ப் ஃபார்ம் வேணும் இல்லையா. ஸோ V1 V2 V3. ஸோ V1ங்கிறது எதை குறிக்கும், ப்ரெசன்ட் ஃபார்ம். V2ங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ V1 வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வேக் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ வேக் அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும், நமக்கு என்னது எழுந்துக்கிறது, அதாவது தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறது இல்லையா. ஸோ அப்படிங்கிறது அப்போ வேக் அப்படிங்கும் போது எழுந்துரு அப்படிங்கிறது. V2ல வரும்போது வோக் அப்படின்னு சொல்லுவோம். டபிள்யூட சவுண்ட் வந்து வ. ஸோ அப்போ வோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வோக் சொல்லும் போது நமக்கு இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா எழுந்தேன்னு சொல்லலாம். ஸோ V3ல வரும்போது வோக்கன். ஸோ இங்கே வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா விழித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வேக், வோக், வோக்கன் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுந்துரு, எழுந்தேன், விழித்தேன், இதை வந்து நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்திக்கிறது இருந்தாலும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப லேசியாக இருக்கும், இல்லை நம்ம தோத்துட்டோம், ஒரு ஃபெயில் ஆகிட்டோம் ஒரு ஸ்டேஜ்லன்னும் போது ஒரு மோட்டிவேஷ்னலான வார்த்தையாகவும் நம்ம இதை சொல்லலாம். பட் ஆனால் கீழே உட்காந்துருக்கவங்களை என்ன பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அதாவது என்ன சொல்கிறது, எழுந்திரு அப்படிங்கிறதுக்கு லைக் யூ வேக் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து லைக் இவங்க வந்து ஒரு ஐடியல் ஸ்டேட்டில் ஒரு லேசினஸாக இருக்கிறவங்கள நம்ம எழுப்புறதுக்கு தான் வேக், வோக், வோக்கன். அதுவே கீழே உட்கார்ந்துருக்கவங்களை எழுப்புறதுக்கு வந்து ஜஸ்ட் கெட் அப் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். இந்த தமிழ் ஆக்கத்தை வச்சு நீங்க என்ன சொல்லக்கூடாது, இப்போ நம்ம வந்து மேம் வந்து வேக்கு எழுந்துருன்னு சொல்லிட்டாங்க, லைக் ஒரு பாய் கீழே உட்கார்ந்துருக்காங்கன்னா யூ வேக் அப்படின்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் ராங் மேனர். பிகாஸ் இந்த எழுந்துரு அப்படிங்கிற வார்த்தை வந்து when they are in lazy state of zero அப்படிங்கும் போது அவங்களை என்ன பண்ண வைக்கிறோம், ரீபூஸ்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்போ அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேச ஆரம்பிங்க. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நம்ம எப்படி சென்டென்ஸோட அமைக்கலாங்கிறதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு எழுதிடுவோம். ஸோ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஐ,
we, you, he, she, they, it. இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ சப்ஜெக்ட்ஸ் எடுத்துடுச்சு. இதுக்கு அடுத்தது என்ன வேணும்? இவங்களோட ரூல். யாருடைய ரூல்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல். அப்போ என்ன வரும்? will have ப்ளஸ் V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளை இண்டிகேட் பண்ணும். ஸோ அப்போ ரூல் சொல்லியாச்சு, என்ன வேர்ப் ஃபார்ம் வரும் டிபெண்டன்சிங்கிறதையும் சொல்லியாச்சு. அப்போ ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் அமைக்கணும். எக்ஸாம்பிள், she will have verb form third and she will have woken. அப்ப அவள் விழித்திருப்பாள் அப்படிங்கிறது. she will have woken அப்படின்னா அவள் விழித்திருப்பாள், முடிஞ்சிருச்சு. இது திரும்ப இன்னும் சென்டென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறேன்னா she will have woken in the early morning. அப்போ she will have woken in the early morning வரும்போது, அப்போ ஏர்லிங்கும் போது அதிகாலை இல்லையா? அப்போ அவள் அதிகாலையில் விழித்திருப்பாள் அப்படின்னு சொல்லுது. எழுந்திருப்பாள்னு சொல்லலாம், விழித்திருப்பாள்னு நீங்க சொல்லிக்கலாம். ஸோ அப்போ ஷீங்கிறது இண்டிகேட்ஸ் அவள். எப்போ? இன் த early morning. இவங்க தான் செகண்ட் இல்லையா? அவள் அதிகாலையில். அதிகாலையில் என்ன பண்ணியிருப்பா? will have woken இல்லையா? அதாவது தேர்ட் இவங்க தான். she வந்து ஃபர்ஸ்டே வந்தாச்சு. will have woken, அவள் அதிகாலையில் விழித்திருப்பாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ she will have learned, அதாவது she will have woken in the early morning வரும்போது பின்னாடி யார் வராங்களோ அவங்க எங்க வருவாங்க? நடுவுல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வரலாம். இப்போ இந்த இடத்துல விழித்திருப்பாள்னு சொல்லலாம், எழுந்திருப்பாள்னு நீங்க சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், எழுந்தேன்னு சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் விழித்தேன்னு சொல்லியிருக்கோம். அதாவது முழிச்சுட்டாங்க, அவங்க முழிச்சிட்டதுனால நம்ம அது வந்து விழித்தேன்னு சொல்றோம். ஸோ அதனால நீங்க என்ன சொல்லலாம்? அவள் அதிகாலையில் எழுந்திருப்பாள் அப்படிங்கிறது நீங்க மெயின் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்க இன்னும் டிஃப்ரெண்டா நேம் கூட யூஸ் பண்ணலாம். நேம் யூஸ் பண்ணும் போது லைக் தேவ் வில் ஹேவ் வோக்கன் இன் த early morning. தேவ் வந்து என்ன பண்ணியிருந்தாரு? அதிகாலையிலேயே அவர் எழுந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ உங்களுடைய வேர்ப் எப்படி இருக்கோ அந்த வேர்புக்கு ஏற்ற மாதிரி உங்க சென்டென்ஸை வந்து நீங்க தமிழாக்கத்தை அழகா அமைச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் வந்து வேக், வோக், வேக்கன், அதாவது வோக்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நமக்கு தெரியாத விஷயம் ஆயிரக்கணக்கில் இருக்குங்க. அதுல ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஒயிட் ஸ்கின், டீப் ஸ்கின், 2 ஸ்கின் டோன் இருக்கு. ஸோ இதுல அந்த ஒயிட் ஸ்கின் டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வெள்ளையா இருக்காங்கப்பா, அவங்களுக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா இந்த வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு தான்ப்பா பெரிய பிரச்சனை. அவங்களால சன்லைட்டை தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு சீக்கிரமாவே ஏஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ டீப்பு, ஒயிட் 2 பேரும் ஒரே டைம்லயே இந்த சன்லைட்ல டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க பல வருஷம். அதுலயுமே ஒரு 5 இயர்ஸ் எங்கரா இந்த டீப் ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்க தெரிவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒயிட் ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா சீக்கிரமா ஏஜ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு ஸ்டடியில தான் ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா ஒயிட் ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்க மட்டும் சாதாரணமா அப்படின்ற மாதிரி அவங்களால குளிர ரொம்ப ஈஸியா தாங்கிக்க முடியும். அந்த டீப் ஸ்கின் டோன் இருக்கிறவங்கள ஒயிட் ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா குளிர தாங்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ எந்த ஸ்கின் டோனா என்ன இருந்தாங்க, நிறைய நேரம் நம்ம வெயில் அலைஞ்சோம்னா டெஃபினட்டா நமக்கு ஏஜ் அதிகமாக ஆயிடும். அதுக்குன்னு வெயிலே போகாமல் இருக்கக்கூடாது. நம்ம பாடிக்கு விட்டமின் டி ரொம்ப முக்கியம். அதனால தானே ஒயிட் ஸ்கின்லாம் இருக்கிறவங்களாம் டேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பீச்சில் போய் படுத்துருக்காங்க. அதனால ஒயிட் ஸ்கின் டோனுக்கு கண்டிப்பா விட்டமின் டி முக்கியம், டீப் ஸ்கின் டோனுக்கும் விட்டமின் டி முக்கியம். ஆனா என்ன, அது சரியான அளவில் இருக்கணும். நிறைய பேர் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ லேட்டாக வருவாங்க. ஆனால் அவங்கள பார்த்து சொல்கிற ஒரு காமனான விஷயம் என்ன, எப்படியா நீ படித்து உருப்பட போகிற, எப்படிப்பா நீ வந்து வேலையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலுமே ஒரு ஸ்டடி எடுத்திருக்காங்க. என்னன்னா, லேட்டாக யாரெல்லாம் வராங்களோ அவங்க மோர் கிரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அவசரமாக அடிச்சு பிடிச்சி ஓடி வர டைமில் எப்படி அவனுக்கு கிரியேட்டிவ் இருக்கும்? இது மேபி ஒரு 50% ஆஃப் பீப்புளுக்கு ஒர்க் ஆகலாம். ஏன்னா இந்த ஹோம் ஒர்க்லாம் பண்ணுவாங்க இல்லையா,
இந்த ஹோம் ஒர்க் பண்ணுறவங்களே வேகமாக பண்ணுறவங்களுக்கும் ஸ்லோவாக பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்லோவாக பண்ணுறவங்க இதில் என்ன இருக்குது அப்படின்றத மெமரைஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப வேகமாக பண்ணுறவங்க அப்படியே அடிச்சுடுறேன் பாரு, நீ அடிச்சாங்க அப்படியே அடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ மேபி அவங்க இப்போ ஒரு மீட்டிங்காக போகிறாங்க, அவங்க லேட்டாக வராங்கன்னா மோரோவர் அவங்க தேவையான அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமோ அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆனால் கேட்க நல்லா தான் இருக்குது. ரொம்ப ரேராக ட்ரைனேஜை க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளேட் இருக்குல்ல, அது ரொம்ப கிட்டு 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 லைட்டாக ஆடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம அது பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா அது மேபி வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சுவேர் கேஸ் அப்படின்றது தான் பிரைமரி காம்பனண்ட். இதில் நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, H2O இப்படி எல்லாமே கலந்து ஒரு தேவையில்லாத காம்பனண்ட்டாக உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டுக்கான அளவில் ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கிட்டு கிட்டு கிட்டுன்னு எங்கேயாச்சும் உங்களுக்கு அந்த ட்ரைனேஜோடைய தட்டு ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கமே நீங்கள் தலை வச்சு போடக்கூடாது, ஓடிடணும் அப்படியே தெரிச்சுக்கிட்டு. மனுஷங்களை விட மிருகங்க எவ்வளோ அறிவாளியாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும். பாரு இதுவே பண்ணுது, உனக்கு எங்கேயா போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய மிருகங்களை எக்ஸாம்பிளாக காட்டி ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி திட்டுவாங்க. அது பரவாயில்ல தான். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு விஷயத்த சொல்கிற பாருங்க. செக் ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது ஒரு டேமை கட்டிடணும் அப்படின்றதுக்காக 7 வருஷமாக அடிச்சு திட்டுறாங்க பிளானை. இப்போ இந்த கத்தி படத்தெல்லாம் அப்படி கீழே இறங்க வரல தளபதிச்சு, அந்த மாதிரிலாம் இப்படி போகுதுங்க அப்படி போகுதுங்க அப்படின்லாம் சொல்லி 7 வருஷமாக பிளானை போட்டு எப்படியாவது டேமை கட்டலாம், அதுக்கு கவர்மெண்ட் ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அட்டம் முடிச்சு வாங்கியிருக்காங்க. இவங்க அந்த 7 வருஷம் போராடி 10 கோடி ரூபாய் வாங்கி இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே நீர் நாய் இருக்கு தெரியுமா, அது அந்த டேமையே கட்டி முடிச்சிருச்சு. வெறும் 8 நீர் நாய் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு டேம் கட்டணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு விஷயத்த பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நீர்நாய்கள் ஒரு 8 நீர்நாய்கள் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மரம் அந்த கிளைகளுடைய வேஸ்ட் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு டேமையே கிரியேட் பண்ணிருச்சான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாம் என்னையா இது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், அவங்க ஈஸியா வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ எனிவேஸ் அதான் மனுஷங்களோட மிருகங்கள் ஒரு சில டைம் அறிவாளித்தனமாக தான் இருக்கு. பிளட் லாஸ் ஆகும்போது சேம் பிளட் குரூப் இருக்கிறவங்க மட்டும்தான் பிளட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சேம் பிளட் குரூப் இல்லாம வேற ஏதோ டைப் ஆஃப் பிளட்டை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ பிளட் உள்ள போன உடனே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்லாம் என்ன நினைக்குமா, அந்த வந்திருக்கக்கூடிய பிளட் எல்லாம் வைரஸ் பாக்டீரியா அடிச்சு நவுத்து அப்படின்ற மாதிரி அது கூட போராடிட்டு இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால எதுவுமே நடக்காது. பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஒன்னொன்னா டிஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால டோட்டல் பாடியுமே அப்செட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷனுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு கரெக்டா கொடுக்கணும் அப்படின்றதுல டாக்டர் ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை team.